തുടക്കം മാംഗല്യം തന്തുനാനേനാ. என்ன யாழினின்னு கத்திட்டு இருந்தியே, பார்த்துட்டல்ல, கிளம்பு. இங்க பாரு, இனி உங்களால ஒன்னும் செய்ய முடியாது. வந்த வழிய பார்த்துட்டு கிளம்பு தம்பி. நடக்காது. என் அண்ணனை எந்த இடத்துலயும் தோத்து தலை குனிய விட மாட்டேன். ஹேய், வழிவிடு. யாழினி, வா போலாம். ஏய், என்ன நான் கஷ்டப்பட்டு அவளை தூக்கிட்டு வந்து தாலி கட்டி வச்சிருப்பனா, இவரு நோகாம கூட்டிட்டு போவாராம். கைய விடுல. ஹேய், உன்னை நம்பி இவளை இங்க விற்று போக முடியாது. ஏதோ ஒரு மஞ்சக்கயிறு எடுத்து அவ கழுத்துல கட்டிட்டா அது தாலி ஆயிடுமா? ஒரு பொண்ணுக்கு விருப்பம் இல்லாம நீ தாலி கட்டினா அதுக்கு பேர் கல்யாணமே கிடையாது. எப்படி இவர் பொண்ணை தூக்கிட்டு வந்து கழுத்துல தாலிய கட்டிட்டா, ஐயோ இவரோட வைஃப் இவங்க, கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன்னு எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு உன் கூட வாழுன்னு சொல்லி விட்டுட்டு போவோம்னு நினைச்சியா? டேய், உன்னை விட்டு வச்சதே பெருசு. போனா போகுதுன்னு விட்டு வச்சா ஓவரா ஆடுற. ஏய், உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. அடி, என் வீட்டுக்கே வந்து என்ன அடிச்சு போட்டுட்டு என் பொண்டாட்டிய கூட்டிகிட்டு போறியா? என்னது, உன் பொண்டாட்டியா? அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? ஏய், நான் அவ கழுத்துல தாலிய கட்டிட்டேன். அவ எனக்கு தான் சொந்தம். அதை யாரு நினைச்சாலும் மாத்த முடியாது. டேய் அரவேக்காடு, விருப்பமே இல்லாத ஒரு பொண்ணு கழுத்துல ஒரு மஞ்ச கயிறு தூக்கிட்டு வந்து கட்டிட்டு கல்யாணம் சொல்லி ஊரை ஏமாத்துறியா? இங்க பாரு, தாலி இல்ல, அவ விருப்பமே இல்லாம அவ வயித்துல குழந்தைய கொடுத்தாலும் அந்த குழந்தை வேணுமா வேணாமான்னு முடிவு பண்ண போறது அந்த பொண்ணுதான். அவ மட்டும் வேணான்னு முடிவு பண்ணிட்டான்னு வச்சுக்கோ, அந்த கரு அவ உடம்புல இருக்கிற ஒரு கிருமி மாதிரி தூக்கி எறிஞ்சிட்டு போய்கிட்டே இருக்கலாம். இன்னும் எந்த காலத்துல இருக்க நீ? மஞ்ச கயிறு கட்டிட்டு தாலியும் பொண்டாட்டியாம். ஏய் சிப்பே, ஷப்பா, இங்க என்ன நடக்குது? ஏய் முத்துவேலு, எதுக்கு ஸ்டேஷனுக்கு கையெழுத்து போட வரல? உன்னை வந்து சாயங்காலம் கையெழுத்து போட்டுட்டு போண்டான்னு சொன்ன. நீ வராததுனால நாங்க ஒண்ணு தேடி வந்துட்டு இருக்கோம். மேடம். ஷப்பா, முதல்ல எழுஞ்சிரு. என்னப்பா, என்ன பிரச்சனை? ஏதோ தகராறு மாதிரி தெரியுது. ஆமா மேடம், காலையில தான் ஜெயில இருந்து வீட்டுக்கு வந்தேன். அதுவும் நிக்கிறாளே, அவ என் மாமன் பொண்ணு, என் வீட்டுலதான் இருக்கா. இன்னும் கொஞ்ச நாள் எனக்கும் அவளுக்கும் கல்யாணம். இப்ப வந்துட்டு இதோ நிக்கிறானே இந்த பொறுக்கி என் மாமன் பொண்ண சொந்தமாக்க பாக்குறான். அதோ அங்க பாருங்க மேடம், தாலிய கூட எடுத்துட்டு வந்துட்டான். என் மாமன் பொண்ணு தாலி கட்டி இங்கிருந்து தூக்கிட்டு போக பாக்குறான். அதை எதிர்த்து கேட்ட என்ன அடிச்சு தள்ளிட்டா மேடம். என்ன இது பிரச்சனை பெருசா இருக்கும் போலயே. ஏப்பா, முதல்ல எல்லாம் ஸ்டேஷனுக்கு வாங்க, உங்க 3 பேரையும் விசாரிக்கணும். ஏம்மா பயப்படாத, சும்மா விசாரிக்க தான் கூப்பிடுறேன். எதுவா இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வாங்க, பேசிக்கலாம். இங்க நின்னு விசாரிக்க கூடாதுமா, அதுக்கு தான் கூப்பிடுறேன். நீ பயப்படாத, உனக்கு என்ன பிரச்சனைனாலும் நீ ஸ்டேஷனுக்கு வந்து சொல்லு. ஸ்டேஷனுக்கா? இவளையும் அவனையும் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் நான் தான் கட்டாயப்படுத்தி அவ கழுத்துல தாலி கட்டணுன்ற விஷயம் தெரிஞ்சது. தம்பி, பிரச்சனை பண்ணாம ஸ்டேஷனுக்கு வாங்க 3 பேரும். மேடம், எனக்கு ஸ்டேஷனுக்கு வர்றதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இந்த பொண்ணு வர வேண்டாம். சின்ன பொண்ணு பயந்துருவா. அப்படிலாம் முடியாதுப்பா, 3 பேரும் வந்துதான் ஆகணும். அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பு நானு. அந்த பொண்ணுக்கு ஒண்ணும் ஆகாது, பயப்பட வேண்டாம், வாங்க. வரமாட்டேன், அம்மாக்கு தெரிஞ்சதுன்னா பிரச்சனை ஆயிடும். ஷமா, எதுவா இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வாமா. நான் தான் சொல்றேன்ல, இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸ்ல நின்னு விசாரிக்க கூடாது. நீங்க வாங்க, வந்து அங்க உட்கார்ந்து பேசிட்டு போக வேண்டியதான். வாங்க தம்பி, கூட்டிட்டு வாங்க. முத்துவேலு வா. சரிங்க மேடம். சார், பயமா இருக்கு சார். பயப்படாத, நான் இருக்கேன்ல, உனக்கு ஒன்றும் ஆகாது. என்ன ஆனாலும்
அந்த முத்துவேலு உன் கழுத்துல தாலி கட்டணான்ற விஷயத்த யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. அவனும் சொல்ல மாட்டான். ஏன்னா அப்படி உண்மைய சொன்னா முதல்ல ஜெயிலுக்கு போக வேண்டியது அவன்தான். அதனால அவன் வாயவே திறக்க மாட்டான். நீயும் எதுவும் சொல்லக்கூடாது. புரிஞ்சுதா? புரிஞ்சுது. பயப்படாத. சொல்லுப்பா, என்ன பிரச்சனை? தம்பி, எதுக்கு முத்துவேலை போட்டு அடிச்ச? அவனை பேச விட்டா நம்ம மாட்டிக்குவோம். மேடம், அதான் நான் சொன்னேனே மேடம், அவ என் மாமன் பொண்ணு, என் வீட்டுல தான் இருக்கா. இன்னும் கொஞ்ச நாள்ல எங்களுக்கு கல்யாணம். அதுக்குள்ள அவளை காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு இவன் வந்து என் வீட்டுல பிரச்சனை பண்ணி இன்னைக்கு தாலியோட வந்துட்டான் மேடம். அதை எது கேட்க போனேன், என்ன அடிச்சிட்டான் மேடம். என்னப்பா தம்பி, முத்துவேலை அடிச்சியா? ஆமாம், அடிச்சேன். என்ன காரணத்துக்காக அவனை அடிச்ச? அதான் சொன்னேனே மேடம், என் மாமா பொண்ணு கழுத்துல இவன் தாலி கட்ட போனான். அதை தடுக்க போன என்ன அடிச்சான். இரு முத்துவேலு, நான் தான் விசாரிச்சிட்டு இருக்கேன்ல. சொல்லு தம்பி, நீ அந்த பொண்ணை விரும்புறியா? ஆமா மேடம், அதனால்தான் எப்ப பாரு அவ பின்னாடியே சுத்திட்டு இருக்கான். பத்தாத குறைக்கு இவ இப்பதான் நீட் எக்ஸாமுக்கு பாஸ் பண்ணிருக்கா. இன்னும் கொஞ்ச நாள்ல காலேஜ் போகணும். காலேஜ் போயிட்டா இவளை எங்கேயாவது பார்க்க முடியாதுன்ற பயத்துல இந்த பொறுக்கி வீடு தேடி வந்துட்டான் மேடம். எம்மா பொண்ணு, உன் பேர் என்ன? யாழினி. எத்தனை வயசு ஆகுது? 18. 18 வயசு முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு. பொண்ணு மேஜரு. சரி சொல்லுமா, உனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கா இல்ல உன் மாமனை தான் கட்டிக்க போறியா? இங்க பாருமா, பயப்படாத. நான் உன் அக்கா மாதிரி தான், பயப்படாம சொல்லு. உனக்கு தான் 18 வயசு ஆயிருச்சு, மேஜர் தானே, பயப்படாம சொல்லுமா. என்ன, அந்த பையனை விரும்புறியா இல்ல உன் மாமனை தான் கட்டிக்க போறியா? சொல்லுமா. இங்க பாருங்க, அவகிட்ட இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்காதீங்க. ஏற்கனவே அவ பயந்து போயிருக்கா. எப்பா தம்பி, இது போலீஸ் ஸ்டேஷனு. போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரிக்க தான் செய்வோம். நீ ஒரு நிமிஷம் வாய் மூடிட்டு நில்லு. அந்த பொண்ணு சொல்லட்டும். அவ மட்டும் விருப்பம் இல்லைன்னு சொல்லட்டும். ஒன்னு முட்டி தட்டி உள்ள வச்சிடுறேன். விருப்பம் இல்லாம அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்ட போனியா? சொல்லல. என்ன காப்பாத்த வந்து இவர் பிரச்சனையில மாட்டிப்பாரு போலயே. இப்ப நான் மட்டும் இல்லைன்னு சொன்னா அந்த போலீஸ் அவரை ஜெயில போட்டுருவாங்களா? சொல்லுமா. இவ்வளவு தூரம் கேட்டுட்டு இருக்கல, என்ன அப்படியே நின்னுட்டு இருக்க? வாயை திறந்து சொல்லு. நானே இவரும் காதலிக்கிறோம். முத்துவேல் என்ன கட்டாயப்படுத்தி அவர் வீட்டுல கூட்டிட்டு போய் வச்சிருந்தாரு. இவர் என்ன காப்பாத்தி கூட்டிட்டு போக தான் வந்தாரு. அப்போ உன் மாமனை கட்டிக்க உனக்கு விருப்பம் இல்ல, அப்படிதானே? ஆமா, என் மாமா கட்டிக்க எனக்கு விருப்பம் இல்ல. முத்துவேல, என்ன நீ ஒரு கதை சொல்ற, அந்த பொண்ணு ஒரு கதை சொல்லுது? மேடம், அவன் சொல்றது பொய். எதப்பா பொய்ன்னு சொல்ற? அந்த பொண்ணே வாயை திறந்து அவனை கட்டிக்க தான் விருப்பப்படுறேன்னு சொல்லுது. அது எப்படி பொய்யா இருக்கும்? அப்போ அவங்க 2 பேரும் காதலிக்கிறாங்க. அதுக்கு நீ தான் தடையா இருந்திருக்க, அப்படிதானே? பத்தாத குறைக்கு விருப்பமே இல்லாம அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் உன் வீட்டுல வச்சிருந்திருக்க. இதுக்கே ஒன்னு பிடிச்சி ஜெயில போடணும். கேஸ போட்டு உன்னை உள்ள தள்ளுறேன் பாரு. ஒரு பிரச்சனையா கொண்டு வந்துட்டு இருக்க. இன்னைக்கு காலையில தான் ஜாமீன் வாங்கிட்டு வெளியே போன உடனே உன் வேலையை காட்டிட்டியா? மேடம், தப்பு பண்ணது அவன். அவனை பிடிச்சி உள்ள போடுங்க. என்ன குரல வசுத்துறா? யாருக்கு தண்டனை கொடுக்கணும், யாருக்கு தண்டனை கொடுக்க கூடாதுன்னு எனக்கு தெரியும். உன்னை வெளியே விட்டதே தப்பு. கேஸ போட்டு உள்ள தள்ளுறேன் உன்ன. சார், இவனை பிடிச்சி உள்ள போடுங்க. போல உள்ள. மேடம், ஏய், உள்ள போன்னு சொன்ன. இங்க பாருங்க, இந்த முத்துவேலுனால எங்களுக்கு தலைவலி அதிகமாகிட்டே தான் இருக்கு. ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கிக்கிட்டே இருக்கான். எப்படியும் அவன் இன்னும் கொஞ்ச நேரத்துல வெயில வந்துருவான். வெளியே வந்து மறுபடியும் உங்ககிட்ட தொல்லை பண்ணதான் வருவான். அதனால நான் என்ன சொல்றேன், இந்த பொண்ணு மேஜரு. ஏப்பா, உனக்கு எத்தனை வயசு ஆகுது? ஏதாவது படிச்சிருக்கியா? நான் டாக்டர். நல்லதா போச்சு. அப்படின்னா நீனும் மேஜர் தான். ஒண்ணு பண்ணுவோம், 2 பேருக்கு இங்கேயே ரெஜிஸ்டர் பண்ணி கல்யாணம் பண்ணிடுவோம். ஐடி ப்ரூஃப்லாம் அப்புறம் வந்து கொடுத்துருங்க. என்ன என்னப்பா ஷாக் ஆகி பாக்குற? நீங்க 2 பேரும் காதலிக்கிறீங்க தானே? அந்த பொண்ணு வேணும் தானே தாலியோட அவ வீட்டுக்கு போனா. இப்ப என்ன ஷாக் ஆகி பாக்குற? இங்க பாரு தம்பி, இங்கேயே உங்க 2 பேருக்கும் நாங்க கல்யாணம் பண்ணி வச்சு பதிவு பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் உங்களை யாராலையும் பிரிக்க முடியாது. 2 பேருமே மேஜர்னு சொல்றீங்க.
2 பேருமே காதலிக்கீங்க. எப்படியும் முத்துவேல் வெளியே வந்துருவான். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கணும்னா நான் சொல்றதை கேளுங்க. எல்லாம் இங்கேயே உட்காருங்க 2 பேரும், நான் வரேன். சாரி, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நான் மட்டும் உங்களை காதலிக்கலன்னு சொல்லியிருந்தேன். போலீஸ் உங்களை அடிச்சு உள்ள வச்சிருப்பாங்க. அதனால அப்படி சொன்னேன். ஆனா அதுவே இவ்வளவு பெரிய பிரச்சனையாகும்னு எனக்கு தெரியாது. என்ன மன்னிச்சிருங்க. ஏப்பா, இந்தாங்க 2 பேரும் மாலையை மாத்திக்கோங்க. என்னப்பா, இங்க பாரு, வக்கீல் ஜாமீனோட வந்து முத்துவேலை வெளியே விட சொன்னா நாங்க விட்டுதான் ஆகணும். இல்லனா எங்க வேலைக்கே பிரச்சனை ஆயிடும். அவன் வெளியே வர்றதுக்குள்ள இந்த பொண்ணு கழுத்துல தாலியை கட்டி உங்க கல்யாணத்தை இங்கேயே பதிவு பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் முத்துவேல் இல்ல, யார் வந்தாலும் எதுவும் செய்ய முடியாது. இந்தாப்பா, வாங்கி மாலை போடு. கல்யாணம் வேண்டாம். இங்க பாருமா, நீங்க 2 பேரும் விரும்புறேன்னு சொல்லிட்டீங்க. இந்த பையன் உனக்கு தாலி கட்டுறதுக்கு தாலியோட உன் வீட்டு வரைக்குமே வந்துட்டான். நாளைக்கு மாமன்காரனால எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா இப்ப கல்யாணம் பண்றதுதான் சரி. ஏப்பா, சிந்தா புடி. பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்துருச்சு. சிந்தாப்பா புடி. ஏமா, நீ என்ன பாத்துட்டு இருக்க? இந்தா, இந்த மாலையை வாங்கி அந்த தம்பி கழுத்துல போடு. என்ன போடுறியா இல்ல இவனை தூக்கி உள்ள வைக்கட்டுமா? சிந்தாப்பா, இந்த தாலி அந்த பொண்ணு கழுத்துல கட்டு. என்னப்பா முழிக்கிற? பிரச்சனை பண்ணும்போது அங்க போய் சண்டை போடும்போது தாலி வச்சுட்டு சண்டை போட்ட, இப்ப என்னத்துக்கு திருத்துன்னு முழிக்கிற? கொட்டு. பிறவியில் இன்னொரு பெண்ணை சிந்தையிலும் தம்பி, சாயங்காலமா ஐடி ப்ரூஃபை கொண்டு வந்து கொடுத்துரு. இப்ப 2 பேரும் கையெழுத்து போட்டுருங்க, கல்யாணத்தை பதிவு பண்ணிடலாம். இப்ப நீங்க வீட்டுக்கு கிளம்பலாம். நல்லபடியா வாழுங்க. நீ டாக்டர்னு சொல்ற, பொண்ணு நல்லா தான் பாத்துக்குவ. 2 பேரும் கிளம்பலாம். கிளம்புங்க, கிளம்புமா. அர்ஜுன் என்ன இன்னும் ஃபோன் பண்ணல? பேசாம நம்மளே கால் பண்ணிடுவோம். அதான்